என்னோட பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வரன் பார்க்குறப்ப, வர்ற வரன் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அவங்ககிட்டயே டைரக்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பண்றது நாங்க? அவங்கக்கிட்ட எல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தருக்கு வரன் பார்க்கறதுக்கு 2 வழி இருக்குது. ஜோசியர் அணுகி ஜாதகத்தை காமிச்சு இவர் எப்படி இருப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட தலையெழுத்து மற்றும் அவங்களோட கேரக்டர் இது 2யும் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? அவங்களுடைய கேரக்டர் மற்றும் தலையெழுத்து இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவங்க தலையெழுத்து நல்லா இருக்குதா, ஆயுள் பலம் இருக்கிறதா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா, அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத ஜோசிய ரீதியாக சொல்லுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அக்கம் பக்கத்துலலாம் விசாரிப்பாங்க. அந்த காலத்தில் விசாரிக்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தது. கிராமத்தில் இருக்க அத்தனை பேருக்கும், ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும், தெருவில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒருத்தரை பற்றிலாம் தெரியும். நீண்ட காலம் இருந்தாங்க. நீண்ட காலம் ஒரே இடத்துல குடியிருப்பாங்க. ஒருத்தரை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஒரு ஊருக்குள்ளே போனால் ஒருத்தரை பற்றி தெரியாமல் இருக்காது. இப்போ அப்படி கிடையாது. பக்கத்து டோரில் யார் இருக்காருன்னே நமக்கு தெரியாது. அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து டோரில் யார் இருக்காருன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விசாரிக்க முடியாது. இன்னொருத்தவங்க வந்து பொண்ணு பார்க்க போகும்போது, பையனை பார்க்கும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அவங்கள வந்து அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பார்த்து கண்டுபிடிப்பாங்க. பேசி பார்த்து பழகி அதை ஒரு சில நிமிடங்கள் பேசுவாங்க, பார்ப்பாங்களே. அதுக்கு தான் நிறைய பேரை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்கறது. நிறைய பேர் இருந்து வரப்போகிற பையனை பார்ப்பாங்க. 2 பேரும் நம்ம வீட்டில் தான், பெண்ணோட வீட்டில் தான் மீட் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒருத்தர் பேசுகிறது நான் அவங்களோட இதெல்லாம் வச்சு பார்க்குறேன். அது அனுபவத்தில் சொல்கிற விஷயங்கள். அதை நாங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜோசியருங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனுபவ ஜோதிடர்கள் ஒருத்தரோட நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல் இந்த 5 விஷயம் அவங்களோட எண்ணத்தின் வெளிப்பாடு. இந்த 5 கை வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல் இந்த 5ம் அவங்களோட எண்ணத்தின் அடையாளம். எண்ணம் போல தான் வாழ்க்கை. ஒருத்தரோட கேரக்டர் எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம ஊரில் என்எஸ்கேவை, எம்ஜிஆர், அந்த காலத்து கர்ணனெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் கேட்டாலும் டக்குன்னு யோசிக்காமல் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்து கொடுக்குற ஒரு செய்கை இருக்குதுன்னா அவங்ககிட்ட சேமிப்பு இருக்காதுன்னு அர்த்தம். பிற்காலத்தில் அவங்க கோட்டீஸ்வரனாக இருக்க மாட்டாங்க. சில பேர் அள்ளி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கர்ணன் கொடுத்தானா அது ராஜா, துரியோதனம் கொடுத்த நாட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் என்எஸ்கேவும் எம்ஜிஆரும் தன்னோட சொந்த சம்பாதனையிலேருந்து அள்ளி கொடுத்துவாங்க. ஏகப்பட்ட நம்ம நிகழ்ச்சிகளில் அனுபவமான இதுங்களை பல பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆக அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு தாராள குணம் இருக்குதுன்னு தெரியுதா, அவங்ககிட்ட சேமிப்பு இருக்காதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட நட, உட, பாவனை, சொல்லு, செயலில் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட கேரக்டரை கூட தெரிஞ்சுக்கலாம். 2 வகையான விஷயங்கள் இருக்குது. பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. இப்போது ஜாதக ரீதியாக முதல்ல சொல்கிறேன். ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னத்தை பார்ப்போம். ராசின்னு ஒன்று இருக்கும், லக்னம்னு ஒன்று இருக்கும். ராசியில் இருக்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது, லக்னத்தில் இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா ராசிங்கிறது செயற்கை, லக்னம்ங்கிறது இயற்கை. இயற்கையாக நேச்சுரலாக அவரோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னு. இப்போ ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ராசியில் பாவகிரக தொடர்பு இருந்தாலும் குடிப்பார், லக்னத்தில் பாவகிரக தொடர்பு இருந்தாலும் குடிப்பார். இப்போ 2 பேரில் யாரை திருத்த முடியும் அப்படின்னா, ராசியில் பாவகிரகம் இருக்கிறவங்கள திருத்திடலாம். ஆனால் லக்னத்தில் பாவகிரகம் இருக்கிறவங்க திருத்த முடியும். ஏன்னா அது நாயோட வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சுருண்டு இருக்கிறது இயல்பு, இயற்கை. அதை நம்மளால் திருத்த முடியாது. அது மாதிரி ஒருத்தரோட லக்னத்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, அல்லது பாவகிரக தொடர்பு லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு 3 பாவகிரகம் 7ஆம் இடத்துல இருக்குது. சனி, சூரியன், ராகு அல்லது கேது 3 பேர் 7ல் இருந்து நேராக லக்னத்தை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும், அப்பவும் லக்னம் கெட்டு தான் போகுது. அப்புறம் லக்னாதிபதி பாவிகளோட தொடர்பில் இருக்கிறது. ஒரு லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார், அவர் பாவகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் இவங்களுக்கெல்லாம் 2 வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று கேரக்டர் வைஸாக சரியில்லாமல் இருக்கலாம்,
பாவகிரகங்கள் தொடர்பு வந்து கேரக்டர் வைஸாக சரியில்லாமல் இருக்கலாம், ஹேபிட் வைஸாக சரியில்லாமல் இருக்கலாம். 2 இருக்குது. அந்த கேரக்டர்லேயே வந்து என்ன இருக்குன்னா, கேரக்டர் ஃபார்ம் ஆகுறதில்ல, அதில் 2 இருக்குது. மனசு நல்லா இருக்கும், கேரக்டர் சரியே இருக்காது சில பேருக்கு. சில பேருக்கு மனமும் நல்லா இருக்கும், கேரக்டரும் நல்லாயிருக்கும். சினிமாவில் நீங்கள் பார்ப்பீங்க, வில்லனுக்கு ஹீரோவுக்கு எல்லா வகையான கெட்ட பழக்கம் இருக்கும். சில ஹீரோவுக்கு பீடி சிகரெட் பிடிப்பார், தண்ணி அடிப்பார், அப்புறம் இவங்க சவகாசம் வச்சுருப்பார், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். ஆனால் அவனை நல்லவனா ஹீரோவாக காட்டுவானுங்க. அவர் திறமைசாலியாக இருப்பார், மக்களுக்கு நல்லதும் கொடுப்பாரு, அள்ளியும் கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவார், மக்களுக்காகவும் சேவை செய்வார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போது ஒன்று ஹேபிட்டு, இன்னொன்று மனசு. இந்த 2 வகையுமே நல்லா இருக்கணும். அது பேர் தான் கேரக்டர். ஆக லக்னம், லக்னாதிபதி இரண்டுமே லக்னமும் லக்னாதிபதியும் பாவகிரக தொடர்பில் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார். நல்லவராகவும் இருப்பார். நேர்மை இல்லை, நல்லவராகவும் இருப்பார். ஒழுக்கமானவராகவும் நல்லவராகவும் இருப்பாங்க. ஒரு வேளை லக்னத்தில் எப்படி இருக்குது, லக்னாதிபதி இப்படியோட சேர்ந்து இருக்குன்னா அவர்கிட்ட 2 வகையான பிரச்சனைகளும் இருக்கும். பாவகிரக தொடர்பில் இருந்தால் அவர் கேரக்டரும் சரியில்லாமல் இருக்கும், அவர் ஹேபிட் சரியில்லாமல் இருக்கும், அவர் மனசு கூட நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ இது ஒரு ஆளோட இது அப்படின்ன போது நீங்கள் அந்த ஆளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரீங்கன்னாக்கா மாப்பிள்ளையோட ஜாதகத்தை நேரடியாக கொடுத்தா அப்படி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஜாதகத்தை, மாப்பிள்ளையோட ஜாதகத்தையோ பொண்ணோட ஜாதகத்தையோ கொடுக்குறீங்கன்னா யாருக்கு ஜாதகம் கொடுக்குறீங்க அவங்கள பற்றி இப்படி தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு விதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ உங்களோட பெண்ணுக்கு அல்லது உங்களோட பையனுக்கு வரப்போகிற வதுவோ அல்லது வரனோ, அதாவது வதுங்கிறது பெண்ணை குறிக்கும், வரன் என்பது ஆணை குறிக்கும். நம்ம பொதுவாக எல்லாரையும் வரன் பார்க்குறோம்னு சொல்லிக்கிறோம். உங்களுக்கு பெண்ணுக்கு நீங்கள் துணை தேடினால் அது பேர் வரனை அமைப்பதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஆணுக்கு, உங்களோட பையனுக்கு, உங்களோட மகனுக்கு நீங்கள் வந்து துணையை தேடினா அது பேர் வதுன்னு அர்த்தம். ஸோ வது வரன், அது தெரிஞ்சுக்கங்க. அப்படி பார்க்குறீங்க, அதுக்கு பற்றி நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டோம். அல்லது அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட பிள்ளைகளோட தலையெழுத்து எப்படி இருக்குன்னு தெரியுங்க. அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அவங்களுக்கு நேராக போய் பார்க்குறீங்க பாருங்கள், அது தவறு. உங்களோட ஜாதகத்தில் தனக்கு வரப்போகிறவங்க எப்படி இருக்கணுன்ற தலையெழுத்து உங்கள் பொண்ணோட ஜாதகத்துலேயும் உங்கள் பையனோட ஜாதகத்துலேயும் இருக்குதுங்க. அது எந்த வகையில் இருக்கும் அப்படின்னா, அவங்க கேரக்டர் வைஸாக நல்லவங்களாக இருப்பாங்களா, நல்லா இருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு விஷயந்தான் சொன்னேன், ஹேபிட்ஸ் அண்டு அவங்களுடைய கேரக்டர், குணாதிசயம், இது 2 மட்டும் தான் நான் சொன்னேன். பழக்க வழக்கங்களையும் அவங்களோட குணத்தையும் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சிலது இருக்குது. இந்த லக்னத்துக்கு அதிபதி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6, 8, 12 இருந்தாலோ அல்லது அந்த 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட சம்பந்தம் பெற்றாலோ, ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றாலோ அவங்க வாழ்க்கை சிரமமாக இருக்கும்னு அர்த்தம். எப்படி இருக்கும்? சிரமமாக இருக்கும். லக்னாதிபதி போய் 6லேயோ 8லேயோ 12 இருந்தாலோ, அல்லது 6, 8, 12க்கு அதிபதிகள் லக்னத்தில் வந்து இருந்தாலோ, அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி, 6, 8, 12ஓட தொடர்பில் லக்னமோ லக்னாதிபதியோ இருந்தால் அவங்களோட வாழ்க்கை இயற்கையாகவே பாதிப்படையும். அவங்க பல வகையான பிரச்சனையில் கஷ்டப்படுவாங்க. போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை. கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, விபத்து, நஷ்டம், சரிவு போன்ற பல வகையான பிரச்சனைகளெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்கன்னு அர்த்தம். இது ஒரு ஆளோட லக்னத்தை பார்த்து சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? நம்ம ஹேபிட் சொல்கிறோம், கேரக்டர் சொல்கிறோம், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். இந்த 3 விஷயமும் அதில் இருக்க போகுது. அதே போல் உங்களோட பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் ஈஸியாக சொல்லும். உங்களோட தலையெழுத்து, இந்த பொண்ணோட தலையெழுத்து, இந்த பையனோட தலையெழுத்து
எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குமா அல்லது சிரமப்படுவாங்களா? கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா? சிரமப்படுவாங்க. அப்படிங்கிறது இதில இருக்கும். ஆனா அது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்கலாம், பெத்தவங்கலாம், இந்த பையன கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க. நாங்க இவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்த புத்தகம் எழுதி குடுத்துருப்போம். இந்த பொண்ணுக்கு 2 திருமணம் இருக்குது. இவங்களோட வாழ்க்கையில பாதிப்புகள் நெறைய இருக்குது. அப்படின்னு நம்ம எழுதி குடுத்துருப்போம்னு வச்சுக்கங்களேன். ஆனா, அத பத்தி இல்லாம வரப்போறவன பத்தியே கேட்பாங்க. கேட்டுட்டு அவன கல்யாணம் பண்ணா இவங்க நல்லா இருப்பாங்களான்னு. அவன கல்யாணம் பண்ணா இவங்க நல்லா இருப்பாங்க. புத்திர பாக்கியம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லன்னு தலையெழுத்து எழுதி குடுத்துட்டோம்னா, ஒரு பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்ல அப்படின்னு எழுதி குடுத்துட்டோம். ஜாதகத்த பார்த்து அந்த மாரி தீர்க்கமா சொல்லிட்டோம். எங்களுக்கு தெளிவா தெரியுது இந்த பையனுக்கு புத்திர பாக்கியம் இல்லன்னு. இப்போ வந்து கேட்குற மேதாவிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் அத சொல்றேன்னா, அவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல. அந்த அவங்க அறியாமையில. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா குழந்தை பொறக்குமான்னு கேட்பாங்க. இவனுக்கு தான் குழந்தையே இல்லன்னு எழுதி குடுத்துட்டோமே, அந்த பொண்ணுக்கு குழந்தை பொறக்குமான்னு கேட்டாக்கா, எப்படி இவனுக்கு பொறக்கும்? தப்பா போயிடாது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க பொறக்காதுன்னு இருந்ததுன்னா, அங்கேயும் பொறக்காதுன்னு தான் இருக்கும். இங்க 2 குழந்தை இருக்குன்னா, அங்கேயும் 2 குழந்தை இருக்கும். இங்க 2 ஆணுன்னாக்கா, அங்கேயும் 2 ஆணுன்னு இருக்கும். இங்க 2 பெண்ணுன்னு இருந்தா, அங்கேயும் 2 பெண்ணுன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஒரே மாரி இருக்கிறவங்கள தான் கடவுள் இணைச்சு வைப்பாரு. சமமா இருக்கிறவங்கள சம்மந்தப்படணும். அது பேர் தான் சம்பந்தம்னு பேர். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா இருக்கணும். எதுலலாம் சமமா இருக்கணும்? ஜாதகத்துல, தோஷத்துல, யோகத்துல எல்லாத்துலயும் சமமா இருக்கணும். இது மட்டும் இல்லாம அவங்களுடைய கல்வி முறைகள், செல்வ முறைகள், கலாச்சார முறைகள், பண்பாடுகள் இவைகள்லாம் கரெக்ட்டா இருக்கணும். இது ஜாதக ரீதியாவே எல்லாமே சொல்ல முடியுங்க. உட்கார்ந்த இடத்திலேயே சொல்லிடலாம் ஒரு ஆள பத்தி. இது ஒண்ணாச்சா? அனுபவ ரீதியா சொல்லுவோம் சொன்னோம் பாருங்க முன்னாடி. பெரியவங்கலாம் போய் ஒரு பொண்ண பார்க்குறாங்க. அப்ப பையனும் வந்திருப்பாரு. 2 பேரையும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் காபி சாப்பிடுற நேரத்துக்குள்ள அப்படியே பேசுறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாங்க இந்த அனுபவஸ்தர்கள்லாம். அப்படின்னு அனுபவஸ்தரா இருக்கிற மாரி நடிக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களால உண்மையான அனுபவஸ்தர்கள தான் கூட்டின்னு போவாங்க. அறிவாளிகள தான் கூட்டின்னு போவாங்க. அவங்கலாம் வந்து ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. எப்படிலாம் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது தான். ஒருத்தருடைய நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல். இந்த 5 விஷயங்களோட அவங்கள பத்தியான விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அறிவு, கல்வி கண்டுபிடிக்கலாம். ஞானம், நம்பிக்கை கண்டுபிடிக்கலாம். கலாச்சாரம், பண்பாடு கண்டுபிடிக்கலாம். பழக்கவழக்கம், குணாதிசயங்கள கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? தெரியுமா? தெரியாதா? ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்கு? தெரிஞ்சுக்கிறோமா? அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கு? தெரிஞ்சுக்கிறோமா? அவங்களோட அறிவு எப்படி இருக்கு? தெரிஞ்சுக்கிறோமா? நீங்க இங்கிலீஷ் வேணா படிச்சவன்னு நினைக்கிறீங்களே, அப்போ அது படிச்சிருந்ததுனால தானே அப்படிலாம் பேச முடியுது. இல்லைன்னா இங்கிலீஷ்காரங்கிட்ட ஆங்கிலோ இண்டியன்கிட்ட போய் வேலை செஞ்சிருந்தாக்கா கற்றுக்கலாம். அப்படி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம், நம்பிக்கை. ஞானம்னா என்ன? நம்பிக்கைனா என்ன? கடவுளோட நம்பிக்கைன்னு இருக்கு இல்லையா? கடவுள் நம்பிக்கைன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டே சொல்கிறேன் அந்த உதாரணத்தை. ஞானம், நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழக்கவழக்கம் நல்ல பழக்கவழக்கம் இருக்குதா இல்லையான்றது. குணங்கள், நல்ல குணம் இருக்குதா இல்லையாங்க. கலாச்சாரம், பண்பாடு எல்லா விஷயத்தையும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கங்க. சில பேர் முரண்பாடாகவே இருப்பார்கள். நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன், ஆனால் தண்ணி அடிக்கிறவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவான். நான் பாருக்கு போய் அவன் கூட உக்காந்துட்டு இருப்பேன், நான் கொக்கோ கோலா மட்டும் குடிச்சிட்டு வரேன், அவன் தான் குடிப்பேன். இந்த சகிப்புத்தன்மை கூட தப்புங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? பனைமரத்து அடியிலேருந்து பாலை குடித்தாலும் என்ன குடிக்கிறதா அர்த்தமாக இருக்கும்? கல் குடிக்கிறதா அர்த்தம் தான். கரெக்ட் தானே? சகிப்புத்தன்மை கூட இருக்கும்.
மத செக்குலரிசம் பேசுவாங்க சில பேர். நான் அங்கேயும் போவேன், இங்கேயும் போவேன். நான் ஒரு நாளுக்கு அந்த போவேன், அந்த அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போவேன், ஒரு நாள் இந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? நான் இதை தான் நம்புகிறேன். மீதியை மதிக்கிறேன். மதிக்கிறது வேற, நம்புறது வேற இருக்கு. கரெக்டா? நான் இந்து மதத்தை நம்பிக்கிறேன். இப்போ என்னோட நடை, உடை, பாவனை, என்னோட உடையை பார்த்தா, என்னோட தோற்றத்தை பார்த்தா நான் இந்து மதவாதின்னு நமக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. அந்த மாதிரி அவங்களோட நடை. சில பேர் பொட்டு வைக்கிறதுக்கே தயங்குவாங்க. பக்தி மிஞ்சி அதிகமாக இருந்தால் எப்படி பொட்டு வைக்க தயங்குவான்? எவ்வளோ அசிங்கமானாலும் இப்படி பொட்டு வைப்போம், 3 பட்டை வைக்கிறான், இல்லை இப்படி அடிக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இப்போ ஒருத்தர் நீதிபதி, ஒருத்தர் ஜிஆர் சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்கார், ஹைகோர்ட் நீதிபதி. அவர் எங்கே போனாலும், கோர்ட்டுக்கு போனாலும் அவரோட கம்பீரத்தையும் அவரோட இதுவே விடுறது இல்லையா? அப்படியே உட்கார்றாரு. அவர் பட்டை போட்டுட்டு தான் உட்காந்துருக்காரு. தன்னுடைய இயல்பு இதுதான் இயற்கையை வந்து சொல்கிறாருனாக்கா அவர் மறைக்கலையா? அப்படியே வச்சுருக்காருல. சில பேர் வெளியே காட்ட வேணான்னு உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆசை. எதெல்லாம் வெளியே காட்டலாம், எதெல்லாம் உள்ளே வச்சுக்கணுன்றது இருக்கா இல்லையா? அவர் காட்டுறதுனால என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரோட நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல் எல்லாத்துல இருந்தே நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி கேட்டோன்னு வச்சுங்களேன், அப்பா நீ கடைசியாக யாருக்கு ஓட்டு போட்ட? 2026 வரப்போகிற தேர்தலில் நீ யாருக்கு ஓட்டு போடுவ? இந்த 2 கேள்வியை நீ பதில் சொல்லிட்டானா நீங்கள் அவனோட கேரக்டரை சொல்லிடலாம். இவன் நேர்மையானவனா? யார் ஓட்டு போடுறவன் நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா, அவன் தன்னோட மதப்பற்று உள்ளவனா, தன்னோட ஜாதி பற்று உள்ளவனா? அதான் ஜாதிங்கிறது சமூகம்னு வச்சுக்கோங்க. ஜாதின்னா கெட்ட வார்த்தையாக போயிடும் உங்களுக்கு. தன்னோட சமூகப்பற்று உள்ளவனா, தன்னோட மதப்பற்று உள்ளவனா, தன்னுடைய கொள்கை ஒழுக்கத்தில் உள்ளவனா அப்படிங்கிறதுலாம் நேர்மையானவனா? நேர்மையும் ஒழுக்கம், அவங்களோட மதப்பற்று, அவங்களோட சமூகப்பற்று, அது மட்டும் இல்லாமல் அவன் ஓசிக்கு ஆசைப்படுறவனா போன்ற குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தனக்கு 1000 2000 தரலனாலும் பரவாயில்ல, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா, அல்லது தனக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு காத்துன்னு இருக்கானா? எனக்கு இந்த வாட்டி 5000 ரூபா தரப்போகிறாங்க, அவனோட இயலாமை தெரிஞ்சு போதில்லை. எனக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர் தரப்போகிறாரு அப்படின்னா, எனக்கு ஸ்கூட்டர் தரப்போகிறாரு, அவருக்கு ஓட்டு போடலான்னு நினச்சாக்கா நம்ம ஓசிக்கு அலைகிறோன்னு தெரிஞ்சுக்கணுமா தெரியாதா? மாதம் மாதம் எல்லாருக்கும் 1000 தரேன், 2000 தரேன், 3000 தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சு போதா இல்லையா எதுக்கு தரேன்னு சொல்கிறாங்கன்னு? ஒரு அறிவுன்றது என்ன? நாடு நல்லா இருக்கணும்னாக்கா, நாடு வளமாக இருக்கணும்னா நாட்டில் கஜானால பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் மிலிட்ரிக்கு ஒதுக்க முடியும். இன்றைக்கி கம்பீரமாக இருக்குது ஒரு நாடு அப்படின்னாக்கா, மிலிட்ரியோட பாதுகாப்பை வச்சு தான் நம்ம கம்பீரமாக இருக்கிறோம், கௌரவமாக இருக்கிறோம். இல்லைன்னா அடுத்தவனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு இன்னொருத்தங்கிட்ட நம்ம கை கட்டி நிற்கணும், ஐயா நீ என்னை காப்பாற்று அப்படின்னு. இல்லைன்னா அவன் பாம்பு போட்டால் கூட என்ன பண்ணணும், இனிமேல் போடாதப்பான்னு நம்ம வந்து கெஞ்சிக்கின்னு இருக்கணும். இல்லைன்னா 3வது ஆளுக்கிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவன் எங்கள்கிட்ட பாம்பு போட்டுட்டான் அப்படின்னு போய் புகார் லெட்டர் எழுதி கொடுக்கணும். இது லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்குற மாதிரி. அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட ஏதோ வாங்கிக்கின்னு நமக்கு ஆப்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கம்பீரமாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அந்த எந்த பணமாக இருக்கணும்? நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணமாக இருக்கணும். தனி மனிதனா உழைச்சி சம்பாதிக்கணும். அரசாங்கம்னா வரி மட்டும் தான் வாங்கணும், வியாபாரம் பண்ணக்கூடாது. அரசாங்கம் வியாபாரம் பண்ணக்கூடாது. சாணக்கியர் சொல்லுவார், அரசாங்கம் என்பது வரி வசூலிக்க மட்டும்தான் பண்ணணும். அவங்க வந்து எங்கேயுமே வியாபாரம் பண்ணக்கூடாது. சாராயத்தை விற்று வியாபாரம் பண்ணக்கூடாது, வேறு எந்த இதுவும் பண்ணக்கூடாது. இவங்க வரி வசூல் பண்ணுறது எதுக்குன்னா, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வரி வசூல் பண்ணுறாங்க. வரி வசூல் பண்ணுறது எதுக்குன்னா, ஏழைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக, அள்ளி கொடுக்கறதுக்கு இல்லை, இலவசம் கொடுக்கறதுக்கு இல்லை, வசதி பண்ணி கொடுக்கணும். ஏழைங்களுக்கு அடிப்படை தேவைகள், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம் போன்ற அடிப்படை தேவைகளெல்லாம் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்.
ஏழைங்களுக்கு அது எப்படி கொடுக்குறோன்னாக்கா மற்றவங்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி 5 ஸ்டார் ரேஞ்சுக்கெலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படையை கொடுத்தா போதும். அடிப்படை கல்வி கொடுக்கணும், அடிப்படை உணவு கொடுக்கணும். இன்றைக்கி என்ன அரிசிங்க அது? அரிசியெல்லாம் போடுறாங்களா? என்ன அரிசிக்கு பேர் என்ன? பொன்னி பச்சரிசி புழுங்கரிசி பொன்னி போடுறாங்கன்னா எவ்வளோ அரிசி எவ்வளோ இருக்கும்? 60-70 ரூபா இருக்குங்களா? இப்போ ரேஷன் கார்டில் 60-70 ரூபா அரிசி கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? எவ்வளோ ரூபா அரிசி இருக்கும்? அது என்ன வேல்யூ இருக்க போகுது? ஆனால் பசி அடங்குமா இல்லையா? அவங்க பாஸ்மதி கொடுப்பாங்களா கவர்மெண்ட்டில்? அது லக்ஸரி. அதெல்லாம் அடிப்படை பசி அடங்கிறதுக்கு கொடுக்கணும். ஆக உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், இந்த மாதிரி அடிப்படை வசதிகளும், தண்ணி வசதிகளும், போக்குவரத்து வசதிகளும், கல்வி வசதிகளும், மருத்துவமனை வசதிகளும், இவைகளெல்லாம் அடிப்படையை செஞ்சு கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை. அவ்வளோ எங்கேருந்து கிடைக்கும்னா வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த வரி வசூல் அப்படிங்கிறது என்னன்னா ஏழைங்க கிட்டேருந்து வசூல் பண்ணுறது கிடையாது. ஏழைங்க கிட்டேருந்து வசூல் பண்ணுறது கிடையாது. தனக்கு போக மீதி சேமித்து வைக்கிறான்னு ஒரு நிலவரம் பாருங்க. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்ன்றவங்க அவங்கக்கிட்டேருந்து தான் வசூல் பண்ணி கொடுக்கணும். இல்லாதப்பட்டவனுக்கும் லோ கிளாஸுக்கும் அவங்களுக்கெல்லாம் ஏழைங்களுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கெல்லாம் அந்த வரி வசூல் பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணி தான் அரசாங்கம் அந்த பணத்தை வச்சு இதெல்லாம் செய்யுது. ஸோ இந்த மாதிரியான பொது அறிவு இருக்கணும். சுயநலம் இல்லாமல் யார் ஒரு மனிதன், நீங்கள் அரசியலில் இந்த இந்த நடிகர் நமக்கு செய்வார் நம்புறீங்க, என்ன நம்பிக்கை அது? இந்த நடிகர் ஆட்சிக்கு வந்தார்னா நமக்கு செய்வார் நினைக்கிறேன். என்ன நம்பிக்கை? குருட்டு நம்பிக்கையா அல்லது அவங்களுடைய உண்மையான அறிவு வெளிப்பட்டதா? நம்ம சொல்கிற மாதிரி ஒருத்தனோட நட உட பாவனை சொல்லு செயல்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? சுய அறிவோடு ஒருத்தனா பேசணும். ஒரு அரசியல்வாதினா யார் அப்படின்னா சுய அறிவோடு பேசணும், கல்வி அறிவோடு பேசணும். அவன் பேசுனது இவன் திருப்பி கொடுக்கூடாது. காப்பிரைட்டை வாங்காமல் அவன் பேசின டைலாக் அப்படியே இவன் பேசுறது, இவன் பேசின டைலாக் அப்படியே அவன் பேசுறது, இப்படி மாற்றி மாற்றி ஓடுது. அல்லது நேற்று நியூஸ் பேப்பரில் என்ன வந்ததோ அதை திரும்பி பேசுறது. இதெல்லாம் ஒரு பேச்சாக இருக்குமா? இப்படி இருக்கிற அரசியல்வாதிக்கு நம்ம ஓட்டு போட்டாக்க நம்ம அறிவார்ந்தவங்களாக இருப்போமா? சில பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேச்சை நம்ம எப்படி ஆதரிக்கிறோம்? எப்படி ஆதரிக்கிறோம்? அறிவுபூர்வமான பேச்சுகள் இருக்கா இல்லையா? ஆதாரபூர்வமான அறிவுபூர்வமான சுய கருத்து இருக்கணும். சுயமாக பேசணும். அடுத்தவன் சொல்லி கொடுத்து பேசக்கூடாது. அடுத்தவனோட சொல்ல எடுத்து பேசக்கூடாது. அடுத்தவன் கருத்து எடுத்து பேசக்கூடாது. தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். தனக்குன்னு சுய அறிவு இருக்கணும். தன்னுடைய சுய ஆராய்ச்சி இருக்கணும். தன்னுடைய சுய வார்த்தைகள் இருக்கணும். இது மாதிரி சொல்லி பேசுகிறவன் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவனுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இவனும் அதே மாதிரி ஆளுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈயடிச்சான் காப்பி மாதிரி எவனும் சொன்னதை எடுத்து இவன் சொல்கிறது, எவனும் எழுதி கொடுக்குறது எடுத்து இவன் எழுதுறது, இவன் சொல்கிறது, இப்படி இருந்ததுன்னா அந்த தலைவனுக்கும் சுயபுத்தி இருக்காது, அதுக்கு ஓட்டு போடுறவனுக்கும் சுயபுத்தி இருக்காதுன்னு தெரியும். ஸோ ஒருத்தருடைய ஓட்டை வச்சு மட்டுமே, அவன் போடுற ஓட்டை வச்சு மட்டுமே யாருக்கு ஓட்டு போடுறான், எந்த தலைவன் பேரையுமே நான் சொல்லலை, எந்த தலைவனுக்கு ஓட்டு போகிறான். நிற்கிற வேட்பாளர்லாம் விடுங்க, அது 234 40 பேர் நிற்க போகிறாங்க. எம்பினா 40, எம்எல்ஏன்னா 234 பேர், அவங்கள நான் கேட்கல. தலைமைன்றது ஒரு 10 ஒரு 25 கட்சி இருக்குது அப்படின்னாக்கா அந்த 25 கட்சி எல்லாம் கூட்டணியாக சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 4 தான் நிற்க போகுது. 4 பிரிவு தான் இருக்க போகுது. இந்த 4 பிரிவில் 4 சிஎம் தான் உருவாக்க போகிறாங்க. அந்த 4 சிஎம்முக்கு யாரை மீன் பண்ணி நம்ம ஓட்டு போடுறோங்கிறது தான். நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? தன்மானம் உள்ளவனை தேர்ந்தெடுக்கிறோமா? ஏமாற்றுவாதியை தேர்ந்தெடுக்கிறோமா? சுயமரியாதை உள்ளவனை தேர்ந்தெடுக்கிறோமா? அல்லது விரும்பின மாய பிரமையில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறோமா? அனுபவஸ்தனை தேர்ந்தெடுக்கிறோமா? கல்வியான நேர்மையானவனை தேர்ந்தெடுத்துருக்கோமா? வள்ளல் குணம் படைத்தவனை தேர்ந்தெடுக்கிறோமா?
அல்ல வரி கட்ட பயப்படுறவங்க வரி கட்டுறது ஏமாத்துறவனை தேர்ந்தெடுக்கிறோமா? இந்த மாதிரி பார்க்கணும்ல நம்ம. ஏற்கனவே கொள்ளடிச்சவனை தேர்ந்தெடுக்கிறோமா? அல்லது இது வரைக்குமே அவனோட ஆயுளில் ஊழல் வழக்கே இல்லாதவனை தேர்ந்தெடுக்கிறோமா? ரவுடியை தேர்ந்தெடுக்கிறோமா? அல்லது நல்லவனை தேர்ந்தெடுக்கிறோமா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? 4 பேர் தான். அந்த 4 பேருக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் பார்த்தா அது என்னோட கேரக்டர். இந்த ஆளுக்கு என்ன ஏ நம்பர் 1 தலைவனுக்கு போடுறோமா, நம்பர் 2 தலைவனுக்கு போகிறோம். அதாவது ஏ கேண்டிடேட் போடுறோமா, சிஎம் கேண்டிடேட்டா, அல்லது பி கேண்டிடேட்டா, சியா டியா. 4 சிஎம் கேண்டிடேட் தான். இந்த 4 பேரில் நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோங்கிறத வச்சு மட்டுமே நம்மளுடைய கேரக்டரை நம்ம சொல்லிட முடியும். நான் நேர்மையானவனா, நான் ஒழுக்கமானவன். நான் நேர்மையானவனா இருந்தால் நிச்சயமாக நான் இன்னொரு நேர்மையான தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் ஒழுக்கமானவனா நிச்சயமாக நான் இன்னொரு ஒழுக்கமானவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் மது அருந்தாதவனாக இருந்தால் எனக்கு அந்த மது கடை வேண்டான்னு எவன் கையெழுத்து போட போகிறேன்னு சொல்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் மதுவில் அடிமையாக இருந்தேன்னா, ஐயோ மது கடை இவன் வந்தானாக்கா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு பயப்பட்டு நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். புரியுதா? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குது. நான் 4 மணி நேரம் துரேந்தர் ஹிந்தி படம் பார்த்துட்டு வரேன். 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் ப்ளஸ்ஸு இன்டர்வெல்லாம் சேர்த்தா 4 ஹவர்ஸ் ஹிந்தி படத்தை, துரேந்தருங்கிற ஹிந்தி படத்தை பார்த்துட்டு வரேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு அந்த ஹிந்தி புரியுதுங்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அது ஹிந்தியை படிக்கவே வேணான்னு சொல்லிட்டாங்க. அது நல்லது அப்படின்னா நம்ம அந்த ஹிந்தியை திணிக்கிறவனுக்கு ஓட்டு போட மாட்டோம். கரெக்ட் தானே? ஆப்ஷனாக வச்சானாங்க அவனுக்கும் ஓட்டு போட மாட்டோம். இந்திய ஒழிகன்றவனுக்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா எனக்கு அது புரியல அப்படின்றதுனால. எல்லாம் நம்ம கொள்கை தானே. ஒரு பாஷையிலேருந்து, ஒரு கொள்கையிலேருந்து, ஒரு ஒழுக்கத்திலேருந்து, ஒரு நேர்மையிலேருந்து. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு ஆளை சேர்க்குறீங்க, ஒரு இடத்துல இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பாஸ்போர்ட்டு இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்க, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுதா? பண்ணும்போது அந்த லோக்கல் ஸ்டேஷனில் உங்கள் மேலே ஒரு 3 கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சிட்டானோ, இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பண்ணிட்டாங்கன்னோ, கிண்டல் பண்ணிட்டாங்கன்னோ, அப்படி இப்படின்னு 2-3 கம்ப்ளைண்ட் இருக்குது. இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ தான் போயிருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? கம்ப்ளைண்ட்னு வந்திருக்குல்ல. கம்ப்ளைண்ட் வந்திருந்தா ஒன்றும் தண்டனை வரல. கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஒரு இடத்துல வேலைக்கு எடுக்கும்போது குடிச்சிட்டு போனாக்கா இன்டர்வியூவில் சேர்த்துப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவனே சேர்த்துப்பாங்களா? ஒழுக்கக்கேடானவனை சேர்த்துக்க மாட்டான். ஆக நமக்கு ஒரு இடத்துல வேலைக்கு எடுக்கணுனாலுமே, நம்மளை எடுக்கணுனால இல்லை நாமளே ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணுனால இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஒரு 8 கோடி தமிழர்களை ஆளப்போறியவருக்கு இந்த குவாலிட்டிலாம் இருக்கணுமா வேணாவா? அவர் மேலே கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணுமா? நம்ம எந்த சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கணுமோ அவர் மேலே ஊழல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணுமா? அவர் ஒழுக்கமானவராக இருக்கணுமா? அவர் நேர்மையானவராக இருக்கணுமா? அவர் அறிவார்ந்தவராக இருக்கணுமா? அவர் சுறுசுறுப்பானவராக இருக்கணுமா? மந்தகதியாக இருக்கணுமா? அப்போ சுறுசுறுப்பு வயசானவங்ககிட்ட இருக்குமா? இளைஞர்கிட்ட இருக்குமா? இளைஞர்கிட்ட. இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் பார்த்து எடுக்கிறது தாங்க வாழ்க்கை. இதுக்கு எதுக்கு நம்ம இன்னொருத்தன் பேச்செல்லாம் கேட்கணும்? நம்மளோட சுய அறிவு இருந்தால் போதும் இல்லையா? இவ்வளோமே எல்லாமே வெளிப்படையாக தான் வெளியே உலாத்துது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒருத்தரோட நட, உடை, பாவனை, சொல்லு, செயல் இவைகளை வைத்து ஒரு மனுஷனை நம்ம எவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு தெரியுமில்ல? அப்போ நம்ம வாழ்க்கையில் பேசாத ஒரு மனுஷனை பற்றி கூட நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நேரில் பார்க்காத தலைவனை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒரு மனுஷனை, ஒரு மாப்பிள்ளையை, ஒரு பொண்ணை ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து பேச போகிறோம். நம்ம இதெல்லாம் கண்டுக்க மாட்டோமா? இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதா நம்மளால்? அவ்வளோதான் விஷயம். இது ஏன் ஜோசியர்கிட்ட போய் பார்க்கணும்? 2 இருக்கா? உங்களுக்கே சுய புத்தி இருந்ததுன்னா, சுய அறிவு இருந்ததுன்னா, போதுமான அறிவு இருந்தால் நீங்களே ஒருத்தரோட நடவோட பாவனை சொல்ல வச்சு நீங்கள் அந்த மனுஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது உங்களால் முடியாத பட்சத்தில் உதவி செய்ய ஜோசியருங்க இருக்காங்க. நன்றி, வணக்கம்.